ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு வந்து குட் பேட் அக்லி இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அத்விக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அஜித், திரிஷா, ரெபு, கிங்ஸ்லி, அப்புறம் அர்ஜுன் தாஸ் வந்து அவர் தான் இந்த படத்தில் வந்து மெயின் வில்லன். அப்புறம் ஜாக்கி ஷராஃப், இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து யோகி பாபு வந்து நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ட்ரெய்லர்லேருந்து நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன பயங்கரமாக இந்த படம் வந்து ரொம்ப ஒரு வயலன்ஸ் பயங்கரமாக இருக்கும். எல்லா படத்தோட சீன்ஸ்லாம் உள்ளே வருது, எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த படம் எப்படி இருக்குன்றது உண்மையிலே நம்ம ஜென்யூனாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரீட். அஜித் ஃபேன்ஸுன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய ட்ரீட். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மாசான படம்னா எந்த அளவுக்கு ஒரு மாசான படம்னா ஒரு 10 டைரக்டரை சேர்த்தா கூட இந்த மாதிரி ஒரு படம் அஜித்தை வச்சு மாசா கொடுக்க முடியாது. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, வெங்கட் பிரபு, அப்புறம் ஆரம்பம், அந்த மாதிரி படம் பில்லா, இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கணும். அதுக்கும் மேலே ஒரு படி மேலே தான் இருக்கும். ஏன்னா ஆத்விக் ரவிச்சந்திரன் ஒரு தீவிர அஜித் ஃபேன். ஸோ ஒரு அஜித்தை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு இயக்குனர் படம் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் மிரட்டுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ் டைலாக்ஸ் இன்னும் அவரோட பழைய படம் டைலாக்ஸ்லாம் இந்த படத்தில் வரும். தீனா படத்தில் ஒரு டைலாக்ஸ்லாம் வரும், கண் மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், உயிர் இருக்காது, அந்த டைலாக்ஸ்லாம் வரும். அஜித்தை வந்து ஸ்டார்டிங் இந்த படத்தை நம்ம எப்படி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு குட் பர்சனாக தான் காட்டுறாங்க. ஜெயிலில் இருக்காரு, அவர் தப்பை திருத்திக்கிட்டு அவர் குழந்தைக்காக ஒரு ஒய்ஃப் பேச கேட்டு 17 வருஷம் ஜெயிலில் இருக்காரு. அப்புறம் ஒரு ஃபேமிலி பையனோட டிகிரி கான்வெகேஷனுக்காக வர முடியல, அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றாங்க. அவர் கேங்ஸ்டர்னு ஒரு பையனுக்கு தெரியாது. அப்புறம் வெளியில் வரும்போது அவர் பையனுக்கு ஒரு பிரச்சனை, அவர் ரிலீஸ் ஆகி பையனை பார்க்கணுன்னு ஆசையாக வரும்போது பையனுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை, பையனை வந்து ஒரு கிட்னாப்பும் பண்ணுறாங்க. உடனே வந்து திரிஷா உன் மேலே இருக்கிற பிரச்சனை தான் என் பையனை தாக்குச்சு, திரிஷா அஜித்தோட சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. இவர் உடனே அஜித் அவரோட பழைய இதெல்லாம் வெளியே கொண்டு வரத்துக்கு ரொம்ப யோசிப்பார், ஆனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போவார். உடனே பையனும் வந்துடுவாங்க, பையன் மேலே ஒரு கேஸ் போட்டுருவாங்க. கேஸ் போட்டு கஞ்சா கேஸ், ட்ரக் கேஸ் போட்டு உள்ளே வச்சுருவாங்க, வெளியில் வராத முடியும். அது யார் பண்ணுது, எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு ஒரு இடமா தேடி போவார். அந்த சீன்லாம் ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளேலாம், அந்த ஃபைட்டு, ஆக்ஷன், மாஸான டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒரு சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்கும். பவர்ஃபுல்லான ஒரு டைலாக்ஸ், அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸு. சுனிலோட ரோலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசனா அவர் கூட இருப்பார், த்ரிஷாவோட அண்ணனா இருப்பார். இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குது. கடைசியில் வந்து அந்த பையனுக்கு மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் இது பண்ணி அவர் ப்ராமிஸ் பண்ணுவார், நான் வெளியில் வந்து நீ ஜெயிலுக்குள்ளே போயிட்டேன், கண்டிப்பாக அப்பா உன்னை வெளியில் கொண்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு பழைய ஏகேவாக மாறுறாரு. ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பார், தம்மி எனக்காக விட்டேன், தண்ணி வந்து என் மனைவிக்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன்னு சொல்லுவார். திரும்ப அதே வயலன்ஸை பையனுக்காக எடுப்பார், பழைய ஏகேவாக மாறுவார். இவரோட ஆக்டிங், அர்ஜுன் தாஸ் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப எப்பவுமே ஒரு ஃபன்னாகவே இருப்பாங்க. அந்த டைலாக்ஸ் படத்தில் வந்து காமெடியும் நிறைய இருக்கும். நீங்கள் என்னடா வயலன்ஸ் மட்டுமும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டும் இருக்கும். ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே போய் பார்க்கலாம். ரொம்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக 2-3 தடவை வாட்ச் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த பழைய சிம்ரன்லாம் உள்ளே வருவாங்க, அந்த பழைய சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க, ஒத்த ரூபா தாரன் சாங்ஸ், அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த பாட்டு வரும். அது வரும்போதெல்லாம் தேட்டரில் வந்து அந்த ஒரு வைப்லாம் வந்து நல்லா இருக்கும். அந்த பழைய சாங்ஸ்லாம் நிறைய உள்ளே வரும். ஃபைட் பண்ணும்போதே வந்து அர்ஜுன் தாஸ் வந்து அந்த ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு சண்டை போடுவார், அதே ஹெட்செட் அஜித் போட்டுட்டு சண்டை போடுவார். அந்த பழைய சாங்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது அது ரொம்ப நல்லா வந்து ஆடியன்ஸ் நல்லா ரொம்ப நல்ல ஆடியன்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ணும். அஜித்தோட டைலாக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். உயிரே போகிற சமயத்தில் இருந்தாலும் கெட்ட விட்டுறக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி நல்ல ஒரு குட் பர்சன் திரும்ப பழைய ஏகேவாக பையனுக்காக மாறி திரும்பி எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வராரு. ஆனால் அந்த பிரச்சனை வந்து ஏகே மேலே இருக்கிற பிரச்சனைனால பையனை கடத்துனாங்களா இல்லை யார் மேலே கடத்துனாங்கன்றது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் நம்ம அப்படியே வயலன்ஸாக போயிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதோ எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. படத்தில் ஸ்டோரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா
இன்ட்ரோல் பிளாக்ல நல்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாரு டேரக்டர். பெரிய ட்விஸ்ட் படத்தில் இருக்கும். நல்ல ஒரு அப்படியே இந்த ஸ்டோரி வந்து எதுக்காக ஒரு பையனை கடத்துறான்றது அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். கதையும் நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு, எமோஷனல் சென்டிமெண்ட் காமெடி எல்லாமே வந்து இந்த படத்துல இருக்கு. தாராளமாக நீங்கள் தேட்டரில் கண்ணை மூடிட்டு போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அஜித் வச்சு யாராலையும் படம் பண்ண முடியுமான்றது இனிமேலும் டவுட்டு தான். அந்த அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமா ஃபோட்டோகிராஃபர், ஸ்டண்ட்டு, ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படத்துக்கு ரேட்டிங் நம்ம சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.